ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 9 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 நாள் ஃபங்க்ஷனாக இருந்தனால சீரியல் போட முடியல, சாரி. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து யமுனா வந்து அழுதுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு காவேரி வந்து சமாதானப்படுத்துறாங்க. இந்த மாதிரி நிவின் வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ உடனே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ குமரன் வர கால் பண்றாரு. கால் பண்ணோடனே காவேரி வந்து நேரா தெரியாம ஏன் மாமா ஃபோன் பண்றீங்கன்னு சொல்லி திட்டிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ குமரன் வர ஃபீல் பண்றாரு. இந்த மாதிரி காவேரியே நம்ம கிட்ட கோவப்பட்டானோடனே இப்போ கங்கா என்ன சொல்றாங்கன்னா, அவளே புருஷன் கூட வெளியில போயிருக்கா, நீங்க எப்படியா ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவீங்க, சரி தாங்க நான் பேசுறேன்னொடனே, இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு. இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, யமுனா வந்து ரொம்ப அப்படியே அழுதுட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணலாம்னு சொல்லி வெளியில நின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது விஜய் வராரு. அதுவும் இல்லாம யமுனாவும் காவேரியும் பேசுறாங்க. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா யமுனா, இந்த மாதிரி விஜய் மாமா கூட என்ன நிவின் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாருன்னொடனே, இப்போ காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, இவருக்கு இப்படி நம்பிக்கை குடுக்குறதே பழக்கமா போச்சுன்னு சொல்லிட்டு வெளியில வந்து நின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மட்டும் விஜய் வர்றாரு. அப்ப விஜய் கிட்ட காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க இந்த மாரி நீங்க எதுக்கு அவளுக்கு நம்பிக்கை குடுத்தீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு நான் வந்து நிவின இந்த மாரி பொன்னியம்மன் கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன்னொன்னே, விஜய் கேட்குறாரு எதுக்குன்னொன்னே, இந்த மாரி யமுனாக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன்னொன்னே, விஜய் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. அவருக்கு அப்படியே சிரிப்பு வருது. அப்புறமா காவேரி வந்து பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்புறமா கேட்குறாரு. அவன் வர ஒத்துக்கிட்டானான்னொன்னே, அவன் எங்க வர்றான்? நான் தான் இந்த மாரி ப்ரெஷர் பண்ணி வர சொல்லியிருக்கேன்னொன்னே, அவனே ஒரு ப்ரெஷரான ஆளு. அவன ப்ரெஷர் பண்ணி வர வைக்கணுமா? அப்படி சொல்லிட்டு விஜய் மைண்ட் வைஸ்லயே நெனச்சுக்கிறாரு. அப்புறமா காவேரி இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "ஒருவேள அவன் இந்த மாரி வராம போயிட்டான்னா என்ன பண்ண முடியும்னோனே?" "ஆமா, அவன் எப்படி வருவான்? அதுக்கு தானே நீங்க இந்த உருட்டு உருட்டுறீங்கன்னு" சொல்லிட்டு காவேரி மைண்ட் வைஸ்ல நெனச்சுக்கிறாங்க. உடனே விஜய் சொல்றாரு, "இப்ப என்ன செய்ய போற?" அப்படின்னோனே, "காலையில வந்து யமுனாக்கே இன்னும் இது தெரியாது. வந்தோனே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரலான்ட்டு இருக்கிறேன். யமுனாவ இதுலருந்து வெளியில கொண்டு வர வேற வழி இல்லன்னோனே." "அப்படிங்கிறியா? அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்மளே எப்படினாச்சும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு." "அதான் எதுவும் செஞ்சு கிஞ்சு வச்சிர போறீங்கன்னோனே." "இவ என்ன நம்மகிட்ட இப்படி பேசிட்டு போறா? என்னமோ பேசிட்டு போறான்னு" சொல்லிட்டு விஜய் நிற்கிறாரு. இப்ப காவேரி உள்ள போனோனே, விஜய் வந்து அப்படியே டான்ஸ் ஆடுறாரு சந்தோஷத்துல. இவன் என்ன நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவளே எல்லாத்தையும் சுமூகமா முடிச்சிருவா போலன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகுறாரு. இங்க காவேரி உள்ள போய் தூங்க போகும்போது யமுனா பயந்து எந்திரிச்சிடுறாங்க. இப்ப காவேரி வந்து "என்னாச்சுடி? என்னாச்சுடின்னோனே" அழ ஆரம்பிக்கிறாங்க. சரி வான்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு வராங்க. இப்ப நம்ம அப்பா இருந்திருக்கலாம்ல அக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் யமுனா அழுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, காவேரி வந்து யமுனா கிட்ட ஒரு புடவ குடுத்து, "உனக்கு இன்னைக்கு கல்யாணம்" அப்படிங்கிறாங்க. அதோடயே அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்